வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான, அதே சமயம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதையை கேட்க போறோம். ஒரு அழகான இரவு நேரத்துல நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற ரவிங்கிற ஒரு 10 வயசு பையனோட கதை தான் இது. இந்த பையனும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. சரி, கதைக்குள்ள மெதுவா பயணிக்கலாமா? வெப்பமான புழுதி நிறைந்த ஊர். ரவி வாழ்ந்து வந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வறண்டு போய் வெயில் கொளுத்துற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த ஊர்ல வெயில்ல இருந்து ஒதுங்க ஒரு சின்ன நிழல் கூட கிடையாது தெரியுமா? காலையில எழுந்தா பறவைகளோட அந்த இனிமையான சத்தம் கேட்காது. ஜில்லுன்னு ஒரு காத்து கூட வீசாது. எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாம ரொம்பவே காஞ்சு போன அந்த ஊர்ல வாழ்றது எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு நாள் சாயங்காலம் குட்டி பையன் ரவிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. நேரா அவங்க தாத்தா கிட்ட போய், தாத்தா, ஏன் நம்ம ஊர்ல இருந்த மரங்களை எல்லாம் இப்படி வெட்டிட்டாங்க அப்படின்னு தன்னோட மழலை குரல்ல ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வியை கேட்டான். இது சும்மா ஒரு குழந்தையோட கேள்வி மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. அதுக்கு தாத்தா ரொம்பவே சோகமா, எல்லாம் மரக்கட்டைக்காகவும் பணத்துக்காகவும் அப்புறம் விவசாய நிலங்களை உருவாக்குறதுக்காக தான்ப்பா இப்படி மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. மக்கள் இயற்கை கிட்ட இருந்து தங்களுக்கு தேவையானது எல்லாம் சுயநலமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா திரும்ப எதையுமே கொடுக்கல. அதனாலதான் மழையே இல்லாம ஊர் இப்படி வறண்டு போச்சு அப்படிங்கறத ரவி அப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். முதல் விதையை நடுதல். தாத்தா சொன்னது கேட்ட அன்னைக்கு ராத்திரி ரவி ஒரு தைரியமான முடிவு எடுத்தான். அதுதான் ஒரு உடந்த களிமண் பானையில தன்னோட முதல் விதையை நடுறது. அந்த ஒரு விதை வளரணும் அப்படிங்கிறதுக்காக ரவி எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? தினமும் ஒரு மைல் தூரம் நடந்து போய் அங்கிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த விதைக்கு ஊத்தினான். அந்த மண்ணிலிருந்து ஒரு சின்னஞ்சிறு பச்சையில துளிர்த்து வராதான்னு அவன் ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் நிஜமாவே அவனோட ஆர்வம் வியக்க வைக்குதுல. ஆனா இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? ரவி இப்படி கஷ்டப்பட்டு மரம் நடுறத பார்த்து அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், ஒரு சின்ன பையனால எப்படிடா ஒரு பெரிய காட்டைய உருவாக்க முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா நம்ம ரவி அசரவே இல்லங்க. மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, அவன் சோர்வடையாம தொடர்ந்து விதைகளை நட்டுக்கிட்டே இருந்தான். காடு உருவாகத் தொடங்குறது. ரவியோட இந்த விடாமுயற்சிய பார்த்து அவனோட ஆசிரியருக்கும் ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்சது. அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலையை கொடுத்தாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்க ஸ்கூல்ல 30 புதிய மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சுது. தன்னோட கிளாஸ்மேட்ஸ் மூலமா ரவிக்கு கிடைச்ச முதல் பெரிய வெற்றி இதுதான். ஒரு சின்ன பையனோட ஆசை இப்ப 30 பேரை சென்றடைஞ்சிருக்குன்னா அது எவ்வளவு சூப்பரான விஷயம். ரவியோட இந்த அழகான பயணம் இதோட நின்னுடல. அவன் இத பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அம்மா ரொம்ப ஆர்வமா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, அப்படியே பரவி அந்த ஊர்ல மேலும் ஒரு 10 அழகான மரக்கன்றுகள் நடப்பட்டுச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 100 மரங்கள் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ரவி அவங்க ஊர் நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் எழுதினான். அத படிச்ச நிறைய நல்ல உள்ளங்கள் தாங்களாவே முன்வந்து மரங்களை நட உதவி செஞ்சாங்க. அப்படி ஒரே நேரத்துல 100 புதிய மரங்கள் நடப்பட்டுச்சு. ஒரு சின்ன பையனோட ஒற்றை முயற்சி எப்படி ஒரு ஊரையே ஒன்னு சேர்த்திருக்கு பாத்தீங்களா? மழை திரும்புகிறது. இப்படி மரங்கள் எல்லாம் சேர்ந்து பல வருஷங்களுக்கு பிறகு அந்த ஊர்ல ஒரு உண்மையான மேஜிக் நடந்துச்சு. ஆமாங்க, ஊருக்கு தேவையான மழை திரும்பி வந்துச்சு. அந்த சின்னஞ்சிறு மரங்கள் எல்லாம் இப்போ ஆசையா அந்த குளிர்ந்த மழைய குடிக்க ஆரம்பிச்சது. வருஷங்கள் அப்படியே மெதுவா உருண்டோடிச்சு. 10 வயசுல ரவி ஒரு சின்ன விதைய நட்டான். 12 வயசுல பல வருஷங்களுக்கு பிறகு மழை திரும்பி வந்துச்சு. அவனுக்கு 15 வயசாகும்போது அந்த வறண்ட நிலம் ஒரு பசுமையான பறவைகளும் பூச்சிகளும் நிறைந்த ஒரு அழகான காடா மாறிடுச்சு. காலப்போக்குல ஒரு சின்ன விதை எப்படி ஒரு மாபெரும் மாயாஜாலத்தை உருவாக்கியிருக்கு பாத்தீங்களா? ஒரு சிறிய செயல் அந்த ஊர் மக்களுக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம். அவங்க ரொம்ப நன்றி உணர்வோட அந்த பசுமையான புது இடத்துக்கு ரவியின் காடு அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா நம்ம ரவிக்கே எந்த பெருமையும் தலக்கணத்தை தரல. அவனு ரொம்பவே பணிவா அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? இது நம்ம அனைவருக்குமான காடு, நான் முதல் விதைய மட்டுமே நட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனோட இந்த எளிமையான வார்த்தைகள் அங்க இருந்த எல்லாரோட மனசையும் ரொம்பவே ஆழமா தொட்டுச்சு. குட்டீஸ், இந்த அருமையான கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன செயல்ல தான் தொடங்குது. ஒரு சின்ன குழந்தை நினைச்சா கூட இந்த உலகத்துல எவ்ளோ பெரிய நல்ல விஷயங்களை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கறத நாம ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடவே கூடாது.
இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தை அழகாக்க எந்த சிறிய விதைய நட போறீங்க? அது நிஜமான ஒரு மரமா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல செயலா இருக்கலாம், ஏன் ஒரு நல்ல பழக்கமா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் இந்த இனிமையான கதை ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். குழந்தைகளே, பெற்றோர்களே, இது போல இன்னும் நிறைய அழகான கனவு நிறைந்த கதைகளை கேட்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். அழகான கனவுகள் வரட்டும்.